வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்ப்போம். மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் இந்த சித்திரை மாதத்தில் 4வது இடத்துல தான் உச்சம் பெற்று காணப்படுவார். அப்போ சூரிய பகவான் 4வது இடத்துல உச்சம் பெற்று காணப்படுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அஷ்டமாதிபதியாக இருந்து 4வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உறவினர்கள் பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார்கிட்ட கூட பகைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அஷ்டமாதிபதி வலிமை வர்ற போது நம்ம எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி வலிமை வர்ற போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சில மனசு கஷ்டமான ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கும் அஷ்டமாதிபதி வலிமை வர்ற போது. அப்போ இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு தொந்தரவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால புதுசாக எந்த காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது. புதுசாக ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சீங்கன்னா அது எதிர்காலத்தில் நல்ல பலனை கொடுக்குமான நல்ல பலன்களை கொடுக்காது. அதனால் சூரியன் வலிமை பெற்றிருக்கிறதுனால வைகாசி மாதத்துக்கு மேலே நீங்கள் எந்த விதமான காரியமும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தங்களுக்கு எதிர்ப்புகளும் அதிகமாகும். எதிரிகளும் இந்த மாதத்தில் அதிகமாவாங்க. அதனால் எதிரிகிட்ட நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி பஞ்சாயத்து போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா பஞ்சாயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக வராது, நமக்கு பாதகமாக வந்துடும். தீர்ப்பு பாதகமாக வந்துடும். கோர்ட்டு கேஸு தீர்ப்பு கூட இந்த மாதத்தில் வரதா இருந்தால் கூட கொஞ்சம் பாதகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். புது முயற்சிகளை மட்டும் செய்ய வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 10 கூடைய சுக்கிர பகவான் 2வது இடத்துல தான் இருக்கார். 2வது இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிற போது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு. அதே போல் சுக்கிர பகவான் 2ல் இருக்கிறதுனால வருமானம் சரளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மூலமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மூலமாகவும் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் தேதி மீனராசியில் போய் உச்சமாவார். அப்போ மீனராசியில் உச்சமாகிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா மீனராசியில் உச்சமாகிறது நல்லது தான். என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லது பண்ணித்தரோம்னா, தங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது நடக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் கிடைக்கும். அதன் மூலமாக அவங்க மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. அதேமாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த சுக்கிரபகவான் உருவாக்கி தருவார். அதே மாதிரி சுயதொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளையும் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அப்போ சுயதொழில் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னா அந்த மாதிரி ஏற்படுத்தி தந்தால் கொஞ்சம் நிதானமாக அதை தொடங்குறது உங்களுக்கு சிறப்பை தேடித்தரும். அதே மாதிரி தங்களுக்கு இந்த மாதத்தில் பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பேர் ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பணிபுரிகிறவங்க, அதாவது வேலைக்கு போகிறவங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நிறுவனங்களில். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 அந்த 6 சேருது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுக்கிரன் புதன் சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் இடைஞ்சல் பண்ணும், அலுவலகத்தில் இடைஞ்சல் பண்ணும், மேல் அதிகாரிகள்னாலேயோ சக ஊழியர்கள்னாலேயோ தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழிலில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு மேல் அதிகாரிகிட்ட அன்பும் ஒற்றுமையாக நடந்துக்கிட்டால் நமக்கு தொழில் பாதிப்புகள், வேலை செய்கிற இடங்களில் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. 4 மற்றும் 11ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் தான் இப்போ இருக்கார். இப்போ 5வது ராசியில் இருக்க போது 11வது இடத்த அவர் பார்ப்பார். 11வது இடத்த பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியே 11வது இடத்த பார்த்தா நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதேனும் மகிழ்ச்சிகரமான செய்திகளும் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. எடுக்கிற முயற்சிகள்லையும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாய் செவ்வாய் 5ல் இருக்கிறதுனால தாயார் சுகம் பெறுவார். சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தங்கள் பெற்ற பிள்ளைகளிடம் மட்டும் விவாதத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் கோபதாபம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகர ராசிக்கு 12ஆம் அதிபதியாகிய குரு பகவான் 12வது இடத்துலேயே ஆட்சி பெற்று காணப்படும். இதனால் நீண்ட தூரம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தங்களுக்கு விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள்னாலேயோ இரும்பு பொருள்கள்னாலேயோ விரயங்கள் ஏற்படும். இரும்பு பொருள்கள் வாங்கிறதுனால கூட விரயங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும்.
கோயில் குளங்கள் என்று சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். கோயில் குளம் சென்று வர்றதுனால நேர்த்திக்கடன் செலுத்துறதுனால கூட சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் ஓரளவு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே தென்படுது. மேலும் சிறப்பான பலன்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மகர ராசி நண்பர்களே.